எங்க மேல உட்கார்ந்துருந்தவங்க விழுந்தவங்களையெல்லாம் தள்ளி விட்டு முடியல, அதான் கடிச்சு கூட பார்த்தோம். அதுல இருந்து தான் நாங்க தப்பிச்சோம். காவல்துறை பெண்கள் 1-2 பேர் அவங்களும் விழுந்திருக்கிறாங்க. அவங்களும் சில குழந்தைகளை காப்பாத்திருக்கிறாங்க. அவருடைய வாகனத்துல லைட் இல்ல, நின்று வரல, ஒரு கையசைஞ்சிருந்தா கூட பார்த்துட்டு போயிருப்பாங்க. அவங்க எத்தனை ஆம்புலன்ஸ் எடுத்தாங்க, எத்தனை மணியிலிருந்து கூட்டத்துக்குள்ள போறதுக்கு அனுமதிக்கப்பட்டது. தமிழ்நாடு காவல்துறை இதற்கான தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும். மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க, மக்கள் கூடியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் உயிர் பலியெல்லாம் நடக்குது. இது ரொம்ப கொடூரமானது. ஆகவே இந்த இடைத்தேர்வு பொருத்தமற்றது. காவல்துறையும் அதில் விசாரிக்கப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க என்ன எங்ககிட்ட சொன்னாங்கன்னாக்கா, அந்த 6:30 to 7:30 அவர் வருகிற பொழுது நாங்கள் பார்க்கணும்னு இருந்தால் பார்க்க முடியல. அவர் உள்ளே இருந்திருக்கிறார், பார்க்க முடியல. ஆகவே அவரை பார்க்க முடியலேன்னு ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் வரும் பொழுது எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. நாங்கள் இந்த பக்கம் அந்த வண்டி பக்கம் இப்படி அந்த அலை இப்படி போய் வருது. அப்போ அதில் ஒரு பெண்கள்ங்கும் போது ஈஸியாக கீழே விழுந்துடுறாங்க, கீழே போட்டுறாங்க, மிதிச்சிடுறாங்க, அவங்கவுங்க தாண்டி போயிடுறாங்க. அதில் சில ஹோம் கார்டு பெண்கள், காவல்துறை பெண்கள் 1-2 பேர் அவங்களும் விழுந்திருக்கிறாங்க. அவங்களும் சில குழந்தைகளை காப்பாற்றிருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் கூட்டத்தில் 1-2 பேர் குழந்தைகளை எடுத்து தோளில் போட்டு காப்பாற்றிருக்கிறாங்க. 1-2 பேர் மிதிக்கவும் செஞ்சுருக்காங்க. எல்லாம் கலந்து தான் இருக்குது. அப்படிதானே கூட்டம் இருக்கும். இந்த இடம் 2 நாள் ஆச்சு. இந்த இடம் இன்னும் தூய்மைப்படுத்தப்படாமல் இருக்கு. இது சட்ட ரீதியாக அதை இது பண்ணி வச்சிருக்கிறாங்களா தடயங்களுக்காக, இல்லை எப்படி பார்க்குறீங்க? இந்த நீதிபதி விசாரணைகளை துவக்கின பிற்பாடு தான் எடுப்பாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அது அரசு முடிவு பண்ண வேண்டியது. சிகிச்சையில் இருக்கக்கூடிய சில பெண்கள் கேட்கும்போது, எங்கள் மேலே உட்கார்ந்துருந்தவங்க விழுந்தவங்களையெல்லாம் தள்ளி விட்டு முடியல, அதான் கடிச்சு கூட பார்த்தோம். அதுலேருந்து தான் நாங்கள் தப்பிச்சோம். அப்படின்னா இந்த இடம் அவ்வளோ குறுகலாக இருக்குது. இப்படி தள்ளும்போது இது இந்த பக்கமாக செவுறு பக்கமாக போகுது. அப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள் இவ்வளோ நெரிசலானதுக்கு காரணம் அவருடைய காலதாமதமான வருகை. இது ஒரு 5 மணி 4 மணின்னா கூட எங்கிட்டு போகிறது வர்றதுங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ ஒரு 6 மணிக்கு மேலே வருகிற பொழுது இவ்வளவு நேரம் காத்திருந்த மக்கள் தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கிராமப்புறங்கள்லேருந்து வந்திருக்காங்க. அப்போது இந்த நேரம் காலம் அதனுடைய தாமதம்தான் இந்த நிகழ்வுக்கான அடிப்படை காரணமாக எங்களுக்கு வரும். நாங்கள் விசாரித்த வரைக்கும் 8 மணி 9 மணி 10:30 மணி 12 மணிக்குள்ளெல்லாம் நின்றுட்டாங்க. இப்போ எவ்வளோ நேரம் அவங்க நிற்க முடியும்? அப்போ வாகனம் வருகிற பொழுது அவர் நின்று வந்திருந்தா அப்படியே 10 மணிக்கு போயிடுவாங்க. இவங்க எல்லாமே தாவேகா கட்சியில் ஒன்றிய உறுப்பினர்களோ வட்டார கழகமோ அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே நாங்கள் பார்க்குறதுக்கு வந்தவங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்திருக்காங்க. பஸ்ஸு இடையில இறக்கி விட்டாங்க. சரி வந்தால் விஜய் வர்றாரு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. அப்போது அவங்க இப்படியெல்லாம் வருகிற பொழுது அந்த ரொம்ப தாமதம் அப்படின்னு வருகிற பொழுது அவருடைய வாகனத்தில் லைட் இல்லை, நின்று வரல, ஒரு கையசைஞ்சிருந்தா கூட பார்த்துட்டு போயிருப்பாங்க. அவரை பார்க்க முடியாமல் போக முடியாதுல்ல, இவ்வளோ தூரம் காலையிலேருந்து காத்திருந்து. அதுவும் சேர்ந்த ஆவேசம் ஒரு பெரிய சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆகவே இது ஒரு பெரிய விபத்து. இதில் இப்போது அரசியல் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ திட்டமிட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு வரப்பட்டதாகவும் நிறைய இது சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸ் உலக அளவுக்கு எந்த இடத்துக்கு போவதற்கும் ஆம்புலன்ஸுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை மறுப்பதற்கோ அதை இடைமறிப்பதற்கோ யாருக்குமே உரிமை இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக வரக்கூடாது போகக்கூடாதுங்கிறது ஒரு அபத்தமான உலக நாடுகளில் கேலி செய்யக்கூடிய கருத்தாக மாறிடும். அப்படி அல்ல. இந்த ஆம்புலன்ஸுகள் அவர் தாவேக்கா கொடி கட்டியிருக்கு, உள்ள தண்ணி பாட்டில் இருந்ததாக சொல்லப்படுது. அப்போது அவங்க எத்தனை ஆம்புலன்ஸை எடுத்தாங்க, எத்தனை மணியிலிருந்து கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டது. இது தமிழ்நாடு காவல்துறை இதற்கான தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் தலைமையில் கமிஷன் போடப்பட்டிருக்கு. அவங்களும் இதை ஆம்புலன்ஸ் இந்த கட்சி நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்க பொறுப்பில் எத்தனை ஆம்புலன்ஸ் எடுக்கப்பட்டது, கூட்டத்துக்குள்ளே எப்போ வந்தாங்க, தண்ணி ஏற்பாடு என்ன, ஏன் அவர் தலைவர் ஏன் அவ்வளோ தூரம் தாமதமாக வந்தார் அப்படிங்கிறதையெல்லாம் கட்டாயமாக ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இல்லையென்றால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியலில் மரணம் என்பது ஒரு மிக மோசமான விளைவுகளை ஏற்படும். மிகப்பெரிய
தலைவர்களெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க, மக்கள் கூடியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் உயிர் பலியெல்லாம் நடக்கலை. இது ரொம்ப கொடூரமானது. ஆகவே இந்த இடைத்தேர்வு பொருத்தமற்றது. தாவேகா கட்சியே கேட்டிருந்தாலும் காவல்துறை அதை மறுத்திருக்கணும். இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்து அடைப்பதுங்கிறது ரொம்ப ஆபத்து. இப்போ காவல்துறையும் அதில் வந்து விசாரிக்கப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்குது. அவருடைய உரையில் எடுத்த உடனே காவல்துறைக்கு நன்றி சொன்னார். திருப்தி மனப்பான்மையோடு தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த இடத்த அவங்க ஏன் கேட்டாங்க, காவல்துறை கொடுக்குற பொழுது அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவருடைய வருகையில் இவர் நன்றி சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் தான் நம்ம விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அப்போ அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவருக்கே அவருடைய ரசிகர்கள் கூட்டம் எவ்வளோ வரும், என்ன மாதிரி இருக்குங்கிறத அவர் சொல்ல. இன்னொன்று, ரசிகர்கள் கூட்டம் வேறு, அரசியல் படுத்தப்படக்கூடிய கூட்டங்கிறது வேறு. அப்போ அவங்களுக்கு இந்த பாருங்க, இந்த மரத்துல எல்லாம் ஏறினா என்ன ஆகும், இந்த பாருங்க இந்த ஓட்டு வீடு அந்த தகர கொட்டையை மேலே, அப்போ அது சம்மந்தமாகலாம் அவரும் பார்த்துக்கிட்டு தானே வேனில் இருந்தார். அப்போ அது சம்மந்தமாகலாம் முறைப்படுத்தாமல் கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா இந்த மாதிரி விபத்துகள் எத்தனை நடக்கிறது. ரசிகர்கள் இந்த சினிமா துறை அப்படிங்கிறதோட மட்டும் நிறுத்தாமல் இதையாக அரசியல் மயமாக்குவது மோசமானது. அதில் தான் உயிர் பலி நேர்ந்திருக்கு. ஆகவே அவருடைய உறுப்பினர்களை அரசியல் படுத்த வேண்டும், அவர்களுக்கான ஆலோசனைகளும் சொல்லப்பட வேண்டும். இது போன்ற கூட்டங்களை எப்படி இன்னும் கவனமாக நடத்தணுங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசும் இந்த விசாரணையின் மூலமாக சில நடவடிக்கைகளை எடுக்கும். விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு தரப்பினர் கோரிக்கை விடுக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் மீது முதல்ல விசாரணை தானே, அதுக்காக தானே ஒரு நபர் விசாரணை. ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் விசாரிக்கிறாங்க. அருணா ஜெகதீசன் அவர்கள் நல்ல முறையில் அவங்க விசாரிப்போம். எல்லாத்தையும் விசாரிக்கணுங்கிறப்போ இறந்த குடும்பங்களை நாங்களும் பார்த்துட்டு வந்தோம், சிகிச்சை பெற்றவங்களையும் நாங்கள் பார்த்தோம். வாகனங்கள் காலையிலேயே கிராமங்கள் ஆர்கனைஸ்டு ஒர்க்கு தான் நடந்திருக்கு. இல்லை தன்னார்வத்தில் திறந்தவர்கள் அப்படின்றாங்க, ஆர்கனைஸ்டு பண்ணி தான் தாவேகாவினுடைய பொறுப்பாளர்கள் அங்கே இருந்து தான் கூட்டு வந்திருக்கிறாங்க. ஆகவே அப்போ கூட்டிகிட்டு வந்தவங்க அவங்கள விட்டுட்டு எங்கே போனாங்க, அவங்களுக்கான தண்ணி வசதிக்கு என்ன செஞ்சு கொடுத்தாங்க, இதெல்லாம் கேள்வி இருக்கு இல்லையா. இதையெல்லாம் அரசாங்கம் செஞ்சு கொடுக்க முடியாது. இல்லை, அந்தந்த அரசியல் கட்சி கூட்டங்கள் நடத்துகிற பொழுது அவங்க தான் இது பண்ணணும். அவர் பொதுமக்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்களுடைய நடவடிக்கைகள் வேற மாதிரி இருக்கும். அப்போ இது ரெண்டு எல்லாம் போட்டு குழப்புறாங்க அவங்க. இப்போ சிகிச்சை பெறக்கூடியவங்க, தள்ளுவண்டியில் காய்கறி விற்கிற பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நிவாரணம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தை. நாங்கள் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.